ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு 2D அனிமேஷன் கோர்ஸ் இன் தமிழ். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் அண்ட் அப்லோட்ஸ் அப்படின்றத பற்றி தான். சரி, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வழக்கம் போல் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா சீனை பற்றி பார்த்தோம், ப்ராப்ஸ் பற்றி பார்த்தோம், கேரக்டர்ஸ் பற்றி பார்த்தோம், அண்ட் எப்படி ஓன் கேரக்டர் கொடுக்கறது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அண்ட் சார்ட் ரிலேட்டடானது நமக்கு தேவை இல்லை, இருந்தாலும் நீங்கள் அதையும் நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது பார் சார்ட் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா அது மேண்டட்ரி கிடையாது. ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லைக் பை சார்ட்ஸ் அண்ட் லைன் சார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நமக்கு அது தேவைப்படாது. அண்ட் டெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி டெக்ஸ்ட், அதாவது ஒரு 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 அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயிட் போர்டு அனிமேஷன் டெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஆட் பண்ணுறோன்னா ஆட் அ டைட்டில்னு இருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஆட் டைட்டில் கொடுத்தா இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இது கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு டாபிக் ஹியர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சப்டைட்டில்ஸ் அதெல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒயிட் போர்ட் அனிமேஷன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட் மீ ஆட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2D அனிமேஷன் கோர்ஸ் அப்படின்னு நான் வந்து போடுறேன், ரைட்? ஸோ இதை போட்டதுக்கப்புறம் நம்ம இதை செட் பண்ணிக்கிறோம், சென்டர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெட் மீ சேஞ்ச் டு எனி அதர் கலர். ஓகே, ஸோ லைக் இந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து ப்ரிவ்யூ பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும், ரைட்? ஸோ இது ஒரு கான்செப்ட், ரைட்? ஓகேங்களா, எக்ஸிட் ப்ரிவ்யூ கொடுத்துருங்க, அப்போ தான் எடிட் பண்ண முடியும். அண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். மறுபடியும் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேக் போகிறேன். அண்டு கண்டெம்பரரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கீழே ஸ்லைடு மாதிரி அப்படி வந்துட்டு போகும் ஒரு டைட்டில், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறையா கொடுக்கலாம். அண்ட் இது ஒரு ஸ்லைடு மாதிரி உங்களுக்கு வந்து ரைட்டில் நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு. இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி நிறையா யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு அனிமேஷன் கோர்ஸாக பண்ணும்போது இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் ஆட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இது வந்து வித்தவுட் அனிமேஷன். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது ஒரு கடையில் வந்து ஒரு பொட்டி கடையில் வந்து தாத்தா பொட்டி கடை அப்படின்றதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் சும்மா வந்து ஒரு ஷாப் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷாப் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் அது இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதாவது அந்த ஃபாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு எப்படி வேணும், எந்த மாதிரி டிசைன்ஸில் வேணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும், ரைட்? ஸோ பங்கிள் ஷாப் இந்த மாதிரி ஷாப்பில் அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உருப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரைட்? இந்த மாதிரி. ஓகே, அண்ட் ஆட்டோ சைஸ் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இல்லை பிக்சல் சைஸ் நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு 70லேருந்து 60 ஆக்குனா அது சின்னதாகிடும். அண்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட்டில் வேணுமா, ரைட்டில் வேணுமா, மிடில் வேணுமா, டாப்பில் வேணுமா, பாட்டமில் வேணுமா, சென்டரில் வேணுமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் கலர் இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கலர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, சொல்லிட்டு பண்ண தான் நமக்கு தெரியும். மறுபடியும் இப்போ இந்த கலரை வந்து நான் வேறு கலருக்கு மாற்றுறேன். இங்கே மாற்றும் போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ எனி கலர் யூ கேன் டூ, ரைட்? ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ரிலேட்டடான விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த ஒயிட் போர்டு அனிமேஷனையும் நான் சொல்லிடுறேன். ஒயிட் போர்டு அனிமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி வீடியோஸாக இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் அ டைட்டில் கொடுக்குறேன். அண்ட் வெல்கம் டு 2D அனிமேஷன் கோர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இதோட சைஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஆட்டோ ரைசிஸ் கொடுத்துட்டு அண்ட் போல்டு கொடுக்குதா போல்டு கொடுத்துக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் டாபிக் 1. இதை நான் ப்ரிவியூ கொடுக்குறேன் அப்படின்னா வெல்கம் டு அனிமேஷன் கோர்ஸ் அப்படின்றது வந்து ப்ரிவியூ நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. அண்ட் நம்பர் 2 நம்ம டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஆட் எக்ஸ்ப்ளனேஷன் அது அடுத்த ஸ்லைடில் நம்ம போடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் delete பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைடில் போய்ட்டு கண்டினியூ ஃப்ரம் லாஸ்ட் ஒனில் போய்ட்டு இதை delete பண்ணிடலாம். அண்ட் இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு learn the 2D animation in easy to learn 2D animation அப்படின்னு போடுறோம். ஸோ அப்போ இதோட ப்ரிவியூ நான் கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ ஃபஸ்ட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். லெட் மீ செக். ஈஸி டு லேர்ன் இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்ணி நமக்கு கொடுக்கும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வருது அப்படின்னா வெல்கம் டு 2D அனிமேஷன் கோர்ஸ், ஈஸி டு லேர்ன் 2D அனிமேஷன்
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து அந்த அப்லோட்ஸை பற்றி பார்க்கணும்னு சொல்லணும். இந்த அப்லோட் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்கே கிடைக்காது. அதாவது பியாண்ட் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரில் வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்காது, ரைட்? இப்போ நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, நிறைய குதிரைகள் இந்த மாதிரி எதெல்லாம் இல்லையோ பியாண்டில் எதெல்லாம் இல்லை, ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சீன் வேணும், ஒரு காட் சீன் இருக்குது அந்த மாதிரி வேணும், இல்லை உங்கள் ஃபோட்டோ வந்து அந்த அனிமேஷனுக்குள்ளே ஒரு 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 ரூமுக்குள்ளே ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ வரணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், வாலில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம், நீங்கள் எதுவுமே காப்பிரைட்ஸ் இல்லாததை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். காப்பிரைட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அது நமக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். உங்களால் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணால் அது வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பெட்டர் என்னென்னா டு அவாய்ட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அது வந்து காப்பிரைட்ஸ் இல்லாத ஒரு இமேஜஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளில் போயிட்டு ஒரு 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 இமேஜ் சர்ச் பண்ணுறோன்னு வச்சுங்க, எலிஃபேண்ட் இமேஜஸ் கார்ட்டூன் போடுறோம், கார்ட்டூன் பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இப்போ இமேஜஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நிறையா கார்ட்டூன் இமேஜஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இதை எப்படி நம்ம வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் டூல்ஸில் போயிட்டு யூசர் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு ஐக்கான் எடுத்துக்கிட்டு மீடியம் லார்ஜ் ஐக்கான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் குவாலிட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ், யார் வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற இமேஜஸை டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் என்னோடய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது வந்து அப்லோட் ஆகிடும், ஒன் ஃபைல் அப்லோடட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்னதாக ஒரு பேக்ரவுண்ட் போடுறேன்னு வைங்க, லெட் மீ ஒரு சீன். ஓகே, ஸோ இதுவே ஒரு சீனாக வச்சுப்போம். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும் அப்படின்றதுனால நான் இதை கிளிக் பண்ணி என்னோடய ஃபோட்டோவை இதில் நான் கொண்டு வந்துடுறேன், ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு. அண்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபோட்டோவோட சைஸ் வந்து இவ்வளோ தான் வேணும் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு. இதை நான் வந்து ஒரு வாலில் செட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, ப்ராப்ஸில் போகிறோம், ஃப்ரேம் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு உண்டான ஃப்ரேம்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இதில் நமக்கு வேணுங்கிற ஃப்ரேமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன் செகண்ட், ஸோ இந்த ஃப்ரேம் எடுக்கிறேன்னு வைங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரேமை நான் கொண்டு வரேன். இந்த ஃப்ரேமில் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ இருக்குது, பட் அதனால் அதை ரிமூவ் பண்ணலாம். ப்ளைன் ஃப்ரேம் வேணும் இல்லையா நமக்கு, செக் பண்ணலாம், இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபோட்டோவை இதுக்கு முன்னாடி கொண்டு வரணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஆர்டர் மூவ், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் பின்னாடி போயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே என்னோடய ஃபோட்டோ இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராகவே தெரிஞ்சு போச்சு, ரைட்? இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த அப்லோட் ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், ரைட்? புரியுதுங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு சைஸ் கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு சைஸ் மேட்ச் வந்து கிடைக்கும். இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, ரைட்? ஓகே, இப்போ கொஞ்சம் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது. அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு கொடுக்குறோன்னு வைங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அல்லது வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி ப்ளூஷாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், நத்திங், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு பிளாக் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கலர் வந்து நீங்கள் மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம், ரைட்? அவ்வளோதான், வெரி சிம்பிள் கான்செப்ட், ரைட்? ஓகே, ஸோ இதுக்கு தான் இந்த அப்லோட்ஸ் யூஸ் ஆகும். அண்ட் இதோட இந்த செஷன் முடியுது. ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.